ம் டயக்ராம் தெரியுதுங்களா? ஸோ சரி. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மூணு அதில் ஒன்று தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். மவுண்டிங்கில் என்னென்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராமில் இந்த டப்பா போட்டிருக்குல்ல அதை மட்டும் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டர் எப்போ இந்த மவுண்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒரே ஒரு டைம் தான், ஓகேங்களா? அதே மாதிரி காம்போனன்ட் டிட் மவுண்ட்டும் ஒரே ஒரு டைம் தான், ரெண்டர் ஆகும். இந்த கெட் டெரிவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் மட்டும் மவுண்டிங்லேயும் இருக்கும் அப்டேட்டிங்லேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டரும் மவுண்டிங்லேயும் இருக்கும் அப்டேட்டிங்லேயும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னா மவுண்டிங்கில் என்னென்ன ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர் இந்த ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் மவுண்டிங், ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டர், கெட் டெரிவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸு, அதுக்கப்புறம் ரெண்டர் இது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காம்போனன்ட் டிட் மவுண்ட், ஓகேங்களா? தென் இந்த ஃபேஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்தாச்சு. கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கெட் டெரிவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ரெண்டர் பார்த்தாச்சு, ஓகேங்களா? காம்போனன்ட் டிட் மவுண்ட்டும் நான் என்ன சொன்னேன்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஏபிஐ காலை வந்து ஹிட் அடித்து இருக்கிறது. ஓகே, நம்ம அதை பார்த்துட்டுனா இன்னைக்கு அப்டேட்டிங் மெத்தடில் போயிடலாம். அப்டேட்டிங்கில் எத்தனை மெத்தட் இருக்குது அப்படின்னா ஒரு 4 இருக்குது. கெட் டெரிவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் இந்த மவுண்டிங்கில் இருந்துச்சுல்ல அதே தான் இங்கேயும் இருக்கும். அப்டேட்னா உன்னுடைய காம்போனண்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேட் வேரியபிளோ ஒரு ப்ராப்ஸ் வேரியபிளோ சேஞ்ச் ஆகுனா ஃபர்ஸ்ட் எதுக்கு வரும், கெட் டெரிவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். அப்படின்னா அது அப்டேட் ஆகுது. அதாவது இனிஷியலாக ஸ்டேட் 1ன்னு இருக்கும், நீங்கள் ஆன் கிளிக் பண்ணும்போது 2ன்னு மாறும். அப்படின்னா என்ன ஆகுது, ஸ்டேட் வந்து 1லேருந்து இன்னொருத்துக்கு சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா அது அப்டேஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லேயும் நமக்கு கெட் டெரிவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் ஒர்க் ஆகுது ஒன்று. அதுக்கப்புறம் ஷுட் காம்போனன்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு மெத்தட், ஓகே, நேம் வச்சு சொல்லிக்கலாம். ஷுட் காம்போனன்ட் அப்டேட்னா உன்னுடைய காம்போனன்ட் அப்டேட் ஆனால் மட்டும்தான் எனக்கு ரெண்டர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரோக்ராமட்டிக்காக பார்ப்போம். சொல்கிறேன் இதில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு. கெட் டெரிவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் இருக்குது, ஷுட் காம்போனன்ட் அப்டேட் இருக்குது, ரெண்டர் இருக்குது, கெட் ஸ்னாப்ஷாட் பிஃபோர் அப்டேட்னு ஒன்று இருக்குது, ஃபைனலாக காம்போனன்ட் டிட் அப்டேட். இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மவுண்டிங்கில் கடைசியாக ஒன்று இருக்குது, அதை முடிச்சிடுவோம். எங்கே இந்த ஸ்டிக்கி? ஓகே, மவுண்டிங்கில் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம திஸ் டாட் ஸ்டேட் போட்டு சும்மா ஒரு பிளாக் ஆஃபத்தை காமிச்சிருப்போம், ஓகேங்களா? தென் கெட் டெரிவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். இதில் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்ஸை வாங்குவோம், ஸ்டேட்டு. இந்த ப்ராப்ஸ் எங்கேருந்து வரும், பேரண்ட் காம்போனன்ட். அதாவது நான் கிரியேட் பண்ணுற ஒரு காம்போனண்ட்டை ஏதோ ஒரு காம்போனன்ட் கூட போய் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் அந்த காம்போனன்ட்டோடைய பேரண்ட். அந்த காம்போனன்ட்லேருந்து நான் வேல்யூவை சென்ட் பண்ணேன்னா என்னுடைய சைல்டு காம்போனண்ட்டில் ப்ராப்ஸாக தான் வாங்க முடியும். இன்டர்னலாக எதாவது ப்ராசஸ் பண்ணணும்னா ஸ்டேட் வேல்யூ வச்சு பண்ணலாம், ஓகேங்களா? அகைன் நான் சொல்லுவேன், இருந்தாலும் சொல்கிறேன். இது ரெண்டர் மெத்தட், ஓகேங்களா? இந்த ரெண்டர் மெத்தடுக்கு ரிட்டன்ற ஒரு கீவேர்டை வச்சு தான் நம்ம ஜேஎக்ஸ்எக்ஸ் எலமெண்ட்ஸை வாங்குறோம், ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்போனன்ட் டிட் மவுண்ட், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா மவுண்டிங்கில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து மெத்தட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ண மாதிரி அப்டேட்டிங்கில் இருக்கிறதும் போயிடும். அப்டேட்டில் என்ன மெத்தட் ஃபஸ்ட்டுனா கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகாது, சேம் ஸ்டாட்டிக் இது இருக்குல்ல, இது ரெண்டுமே அப்டேட் அப்பயும் ஒர்க் ஆகும். இனிஷியலாக உன்னுடைய காம்பவுண்டில் என்ன இருக்கோ அதையும் இந்த ரெண்டர் மெத்தடு ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆனால் அதையுமே இந்த ரெண்டர் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்ட் புரியுதா? நான் எந்த மீனிங்கில் சொல்கிறேன்ட்டு இருங்க சொல்கிறேன். ரெண்டர் அடுத்தது should component update. ஓகே, இதில் வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ஸு ப்ரீவியஸ் ஸ்டேட்டு ஆர்குமெண்ட் ஆகும். ஓகே, இது
இதுக்கப்புறம் கெட் ஸ்னாப்ஷாட் கெட் ஸ்னாப்ஷாட் பிஃபோர் அப்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட். இதுலயா நீ எதுல நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் வரும்? இதுலயும் 2 ஆர்குமெண்ட் வரும். அது நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபைனலா காம்போனன்ட் இட் அப்டேட் காம்போனன்ட் இட் இப்படி ஒரு 5 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட் என்னன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதே மாதிரி ரெண்டர் உங்களுக்கு தெரியும். நார்மலா ஜேஎக்ஸ்எக்ஸ் எலமெண்ட்டை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இந்த மெத்தடு இந்த மெத்தட். ஓகே, அதுக்கு முன்னாடி ஏபிஐன்னு கத்திட்டு இருந்தேன்ல, அந்த ஏபிஐனா என்ன? அது ஓகே, அந்த ஏபிஐ வந்து காம்போனன்ட் டிட்மவுண்ட்ல நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? app.jsல இங்க இருக்கு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்ண போறேன், காம்போனன்ட் டிட்மவுண்ட் எனக்கு இந்த மவுண்டிங் ஃபேஸு தேவை, எதுவுமே தேவை கிடையாது. நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஏபிஐ கால் ஹிட் அடிக்க போறேன். ஏபிஐ நீங்க டைரக்டா வந்து ஹிட் அடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அது மூலியமா தான் நம்ம ஏபிஐ வந்து ஹிட் அடிக்க முடியும். இது நீங்க இப்போ ரொம்ப இதுவானா இது பண்ணிக்காதீங்க. காம்போனன்ட் டிட்மவுண்ட்டுக்கு மட்டும் நான் இப்போ சொல்றேன். மவுண்டிங் பேஸ் எங்க இருக்கு, இது இருக்குல்ல டிட்மவுண்ட், இதுக்கு மட்டும் நான் சொல்றேன். நீங்க ஏபிஐ ஹிட் அடிக்கிறதுனா போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இந்த காம்போனன்ட் டிட்மவுண்ட்ல தான் ஏபிஐ ஹிட் அடிக்கணும். அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆக்சியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஏபிஐ கால்ஸ் தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ் வந்து ஹிட் அடிக்கணும். npm install -save போட்டு அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எதுக்காக -save போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். நல்ல குழந்தைய, எதுக்காக என்ன ஜேசன் package.jsonல ஸ்டோர் ஆகும், சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகணும்னா என்ன ஆகும்? சேவ் ஆகலனாக்கா நம்ம நெட்ல அப்லோட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வராது. வேற லெவல் தான். ஹரிஷ் தானே? பரவாயில்லையே, நான் சொல்லி சொல்லி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கு எனக்கு. ஆக்சஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ரெக்யூர் அப்படின்னு போடுறாங்களா, நம்ம அதுக்கு பதிலாக இம்போர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டவே AXIOS. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த package.jsonல போய் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சியஸ் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஏபிஐயை ஹிட் அடிக்கலாம். எப்படின்னா, ஆக்சியஸ் கெட், இதுதான் லைவ் ஏபிஐயோட யூஆர்எல். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது தேவையில்ல, இது தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. காம்போனன்ட் டிட் மவுண்ட், இந்த இடத்துல தான் அந்த ஆக்சஸ் கால் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. இங்க இதை நான் அப்படியே எடுத்து போடுறேன். கோடை நீங்க அப்படியே அது என்ன விதத்துல சொல்லுதுன்னு நான் சொல்றேன். ஆக்சஸ்ன்றது இங்க இருக்கிறது. ஓகேங்களா? கெட்டுனா என்னன்னா, மொத்தம் ஒரு 3 மெத்தட் இருக்குங்க. கெட்டுனா டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா வாங்குறது.
போஸ்ட்னா நீங்க டேட்டா பேஸுக்கு டேட்டாவை கொடுக்கறது. எக்ஸாம்பிள் இப்போ லாகின் இருக்கு, யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஓகேங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணா அது என்ன ஆகும்னா போஸ்ட் ஆகும். அதாவது நான் என்னுடைய சிஸ்டத்துல இருந்து டேட்டா பேஸுக்கு ஹிட் அடிக்கிறேன், போஸ்ட் பண்ணி அது அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்றது அது, ஓகேங்களா? அது போஸ்ட் மெத்தட். ஒரு யூசர் வந்து டீஆக்டிவேட் பண்றாங்க, அதாவது எனக்கு இந்த அக்கௌண்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்றாங்க, டெலீட் அக்கௌண்ட், டெலீட்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ மோஸ்டா நம்ம யூஸ் பண்ற ரெண்டு மெத்தட் என்னன்னா கெட்டு, போஸ்ட், ஓகேங்களா? அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் கெட்டை வச்சு எப்படி ஒரு ஏபிஐ கால் ஹிட் அடிக்கிறது. இங்க ஸ்லாஷ் யூசர்னு போட்டிருக்காங்களே, இங்க ஒரு லைவ் யூஆர்எல் போட்டா நமக்கு டேட்டா சோர்ஸ். புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. நான் அகைன் வந்து நடத்துகிறேன். டம்மி ஏபிஐ யூஆர்எல் இப்படி போட்டிங்கன்னா நிறைய இது டேட்டாஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஏபிஐ இங்கே பாருங்க, இது கெட் மெத்தட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா டம்மி ரெஸ்டி ஏபிஐ எக்ஸாம்பிள் .com அப்படின்னு ஒரு சர்வர் ஹோஸ்டிங் இருக்கு. அந்த ஹோஸ்டிங்ல ஏபிஐ v1 எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தா அது என்ன பண்ணும் அப்படின்னா கெட் மெத்தட். கெட் மெத்தட்னா இந்த யூஆர்எல்லையே வரும். இது ஹிட் அடிச்சிங்கன்னா டூ மெனி ரெக்வஸ்ட், வேற யாரோ இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால இந்த மாதிரி வரும். ஏன்னா இது ஓப்பன் சர்வர்ன்றதால நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க, அதனால இந்த மாதிரி ப்ராப்பரா இதை வந்துச்சு பாருங்க டேட்டா சொல்லிட்டா. அதாவது இந்த டேட்டானா எங்க இருக்கும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருந்து வரும், ஓகேங்களா? இந்த டேட்டா பேஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்றது நம்ம போக போக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸை அந்த டேட்டாவா எடுத்தா போதும், ஓகேங்களா? போஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. போஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் டேட்டா பேஸ் கொடுக்குறது. போஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா என்னுடைய நேமு, என் சேலரி என்னது, என் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணா டேட்டா பேஸில் போய் விழுந்துடும். விழுந்துட்டோடனே சக்ஸஸ் மெசேஜ் வரும், ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ தேவை கிடையாது, நான் ஒரு ஓவர்வியூக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏபிஐ ஹிட் அடிச்சு நம்மளுடைய ரியாக்ட் இந்த அப்ளிகேஷன்ல நம்ம இந்த ஏபிஐ ஹிட் அடிச்சு இந்த டேட்டாவை நம்ம இப்போ வாங்க போறோம். எப்படி வாங்குறோம் அப்படின்னா இது கெட் மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி யூஆர்எல்ல போட்டு செக் பண்ணீங்கன்னா வரும். இதுவே நீங்க போஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் எரர் அடிக்கும். ஏன்னா இது கெட் மெத்தட், அதாவது இங்க யூஆர்எல்லே போட்டு பார்த்தீங்கன்னா அது கெட் மெத்தட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? போஸ்ட் மெத்தட்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதில் போய் செக் பண்ணணும். ஓகே, அதையும் நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த யூஆர்எல் இருக்கா, Ctrl+C கொடுத்துக்கிட்டு இந்த ஏபிஐக்கு பதிலாக என்னுடைய ஏபிஐ நான் போட்டேன். எனக்கு இங்க கெட் பண்ணும்போது ஏதாவது பேராமீட்டர் நான் சென்ட் பண்றேனா அப்படின்னா எதுவுமே கிடையாது, அதனால எனக்கு எந்த ஒரு பேராமீட்டரும் நான் சென்ட் பண்ணல. இப்ப காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வந்துச்சு பாருங்க. இதை தான் நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா நெட்வொர்க்ல எம்ப்ளாயிஸ்னு ஒன்று இருக்கா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க எதை ரெக்வஸ்ட் பண்றீங்க, எந்த ரெக்வஸ்ட் யூஆர்எல் பண்றீங்க, டம்மி டாட், ஓகேங்களா? அது என்ன மெத்தட்ல இருக்கு, ஓகேங்களா? இது மெத்தட். ஸ்டேட்டஸ் கோட் 200 அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல லைட் இருந்ததுன்னா கரெக்டான ஏபிஐ ஹிட் பண்ணிருக்கோம் வித் வேலிட் மெத்தடோட. கெட்னா கெட் தான் நம்ம சென்ட் பண்ணோம். இப்ப பாருங்க, நான் இதை போஸ்ட் மாத்துறேன். போஸ்ட் மாத்திட்டு இப்ப நான் இங்க பாருங்க, போஸ்ட் மெத்தட் அடிச்சோன்னா அது என்ன சொல்லுது, ஸ்டேட்டஸ் கோடு ரெட் கலர்ல எழுதி ஆரம்பிச்சுது. அதாவது அந்த சர்வர்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடுக்கு அவங்க எழுதிருக்க மாட்டாங்க, கெட் மெத்தடுக்கு தான் எழுதிருப்பாங்க. ஸோ நீ மெத்தடை தப்பா போட்டா கூட அது ஒர்க் ஆகாது. என்ன மெத்தடோ அந்த மெத்தட் தான் போடணும். இப்ப நம்ம கெட் வேலிடான மெத்தடுக்கு நம்ம போறோம்.
ஓகே. இப்போ டேட்டா வந்துச்சு. கெட் மெத்தடு ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றது தெரியும். ரெஸ்பான்ஸ்லேயும் அதே தான், ப்ரிவியூவில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். என்ன டேட்டா வருது அப்படின்றத நம்ம ஈஸியாக மெசேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆல் ரெக்கார்ட் ஹஸ் பின் ஃபெச்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா வச்சு தான் நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஏபிஐ கால் கிட்ட தான் எங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மவுண்டிங் மெத்தடில் சொன்னாங்கன்னா, இந்த ஏபிஐ காலை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர்லேயோ இல்லை ரெண்டர்லேயோ, அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிக் கெட் டெரிவ் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் இந்த இடத்துலையோ பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா, காம்பனன்ட் டிட் மவுண்ட்டு ஒரே ஒரு டைமு, அதாவது இந்த காம்பனன்ட் இந்த டிவ் இருக்குல்ல, இந்த விஷயம் எல்லாமே ரெண்டர் ஆயிட்ட உடனே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இது அப்படி கிடையாது ஸ்டாட்டிக் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் ஸ்டேட் சேஞ்ச் பண்ண இது என்ன பண்ணா நெட்வொர்க் காலை ஹிட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நெட்வொர்க் கால் ஓவராக ஹிட் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது தப்பான டேட்டாவை வந்து லீட் பண்ணிடும் ஒன்று. அதே மாதிரி தான் ரெண்டர் மெத்தடும். எதனால் அப்படின்னா, ஸ்டேட் வேல்யூ சேஞ்ச் ஆக இங்கே ரெண்டர் மெத்தட்லையும் அந்த ஆக்சஸ் கால் வந்து ஹிட் அடிச்சுட்டே இருக்கும். அப்போவுமே நம்மளுடைய சைட்டு பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க. அதனால் இங்கேயும் போடக்கூடாது. ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் ஏன் பண்ணக்கூடாது? அங்கே ஒரு டைம் தானே ரன் ஆகுது அப்படின்னா, ஒரு டைம் ரன் ஆகும். எப்போ ரன் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இதுதான் ரன் ஆகும். கீழே இருக்கிற பார்ட்டி எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாமையே இது ஏபிஐ ஹிட் அடிச்சிடும். எனக்கு அப்படி இல்லை, ஏதாவது ஒரு வேலிட். இப்போ நான் இந்த இடத்துல கெட் யூசரோட டீட்டெயில்ஸ் இருக்கிறேன்னா, இந்த இடத்துல ஐடி 1 நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடி எனக்கு எப்போ வரும்னா, கெட் டெரிவ் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் இந்த இடத்துல தான் ப்ராப்ஸாக தான் வரும். ஸோ இந்த இடத்துல நான் ஹிட் அடிச்சுட்டுனா ஐடியே இல்லாமல் ஹிட் அடிக்கும். அதனால் அங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ த ரைட் பிளேஸ் டு கால் த ஏபிஐ கால் இந்த காம்பனன்ட் டிட் மவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த மவுண்டிங்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காம்பனன்ட் டிட் மவுண்டில் மட்டும்தான் நீங்கள் ஏபிஐ காலை ஹிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கே ஏதாவது இதை காட்டுது, இது தப்பா இருக்கலாம். ஓகே. ஓகேங்களா? மவுண்டிங்கில் காம்பனன்ட் டிட் மவுண்டில் எப்படி ஏபிஐ ஹிட் அடிக்குதுன்னு பார்த்துட்டிங்களா? ஆக்சியசிஸ் இல்லாமல், ஆக்சியசிஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உன்னுடைய ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கும் ஒரு மிடில் வேராக இருப்பாங்க. அதாவது டேட்டா வாங்கி கொடுக்கறது அப்படின்ட்டு. ரியாக்டால் டேரெக்டாக போய் டேட்டா கொடு அப்படின்னா கொடுக்காது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி பர்மிஷனாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் ஆக்சியசிஸ்ன்னு சொல்லிட்டு, ஆக்சியசிஸ் இல்லை நிறையவே இது இருக்குது, ப்ராமிசஸ், ஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இன்ட்ராக்ட் வித் டேட்டாபேஸ், அந்த ஏபிஐ கால் கூடனா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சியசிஸ் மாதிரி நிறைய ஃபெட்ச்சு, ப்ராமிசஸ்ஸு, அப்சர்வபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. ஓகேங்களா? அது மூலயமா நம்ம ஏபிஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் காமனாக என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சஸ் கால் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக ஆக்சியசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? காம்பனன்ட் டிட் மவுண்ட்டில் சோஃபேர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஒன்லி ஏபிஐ கால்ஸ் மட்டும் ஹிட் அடிச்சு வர டேட்டாவை மேனிப்புலேட் பண்றது அந்த இடத்துல தான். போக போக நம்ம அதுல டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எப்போ அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ரவுட்டர் ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு ஒன்று வரும்போது இந்த ஆக்சியாசிஸ் யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஏபிஐ பத்தி நீங்க ஒரி பண்ணா கவலை, நீங்க இதை பத்தி ஒரி பண்ணவே தேவையில்ல. ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துல இதே மாதிரி டம்மி ஏபிஐ நீங்களே ரெடி பண்ணுவீங்க. உங்களுடைய ஓன் டேட்டா பேஸ், உங்களுடைய ஓன் டேட்டா எல்லாமே கிரியேட் பண்ணி நீங்களே பண்ணிடுவீங்க இன்னும் 1 month. ஓகேங்களா? ஆக்சஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எதுக்காக அப்படின்னா தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் ஏபிஐ கூட விளையாடுறதுக்காக நம்ம ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஆக்சஸ். இப்போ மவுண்டிங்ல எல்லா ஃபேஸும் பார்த்தாச்சு. கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தாச்சு, கெட் டெரிவேட்டிவ் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப் பார்த்தாச்சு, ரெண்டர் பார்த்தாச்சு, காம்பனன்ட் டிட் மவுண்ட் பார்த்தாச்சு. இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? மவுண்டிங்ல இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் பாருங்க. இந்த அம்புக்குறி எங்கெங்க இருக்கோ அது மட்டும்தான் மவுண்டிங். கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கா? இந்த பெட்டியில இந்த பெட்டி எங்க இருக்கு? கெட் டெரிவேட்டிவ் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப். இது எதுக்காக 2 இடத்துலயும் இருக்குன்னா இது 2 இடத்துலயும் மவுண்ட் ஆகும் போது, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லயும் வரும். நீ ஏதாவது ஒரு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, இந்த ஷிஃப்ட் காம்பனன்ட் அப்டேட் எதுக்காக இந்த மவுண்டிங்ல வரல அப்படின்னா அது அப்டேட்டிங்ல மட்டும்தான் யூஸ் ஆகுது. அதனால இது இங்க வரல. ஆனா ரெண்டர் மெத்தட் 2 இடத்துலயும் வருது. ரெண்டர் மெத்தட் 2 இடத்துலயும் வந்தே தான் ஆகும். எதனால அப்படின்னா மவுண்டிங் இனிஷியலா பேஜ் லோட் ஆகும் போதும் எனக்கு ரெண்டர்ல இருக்கிற ஜேஎக்ஸ்எக்ஸ் எலமெண்ட்ஸ் வேணும், அதாவது இந்த ஹாய்ன்றது வேணும். ஏதோ ஒரு ஆன் கிளிக் ப்ராசஸ் பண்ணி அதுல ஸ்டேட்டோ இல்ல ப்ராப்ஸோ சேஞ்ச் ஆனாலும் எனக்கு இந்த ரெண்டர் மெத்தட்ல இருக்கிற ஜேஎக்ஸ்எக்ஸ் எலமெண்ட் வேணும். அதுக்கு இந்த மெத்தடு மவுண்டிங்லயும் இருந்தாகணும், அப்டேட்டிங்லயும் இருந்தாகணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மெத்தடும் இல்லை, காம்போனன்ட் டிட் மவுண்ட். இது எப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னா என்னுடைய ஜேஎக்ஸ்எக்ஸ் எலமெண்ட்ஸை ரெண்டர் மெத்தட் கொடுத்துடுது. இப்போ நான் சம் ப்ராசஸ் பண்ணணும். என்ன ப்ராசஸ்னா ஏபிஐ கூட போய் நான் டைரக்ட் பண்ணணும். அப்படின்னும் போது நான் இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட்டை யூஸ் பண்ணி ஏபிஐ காலை ஹிட் அடிச்சு ஒரு டேட்டாவை வாங்கி இந்த இடத்துல நான் காட்டும். ஓகேங்களா? ஓகேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். அப்படின்னா விட்டுரும். ஓகே, இப்போ அப்டேட்டிங்ல என்னன்னா அதே சேம் மெத்தட்ஸ் கெட் டெரிவேட்டிவ் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ், ஷிஃப்ட் காம்போனன்ட் அப்டேட் ஒன்று இருக்கு, ரெண்டர் உங்களுக்கு தெரியும். எந்த விஷயம் சேஞ்ச் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டர் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டேட் வந்து ஒரு அசின்க், திஸ் டாட் ஸ்டேட் வந்து ஒரு அசின்க். அதுக்கு அடுத்த லைன்ல கூட சொல்லாது, டைரக்டா தலைவரே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர் கிட்ட தான் சொல்லும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கெட் ஸ்னாப்ஷாட் பிஃபோர் அப்டேட், அதுக்கப்புறம் காம்போனன்ட் டிட் அப்டேட். இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம கெட் டெரிவேட்டிவ் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸை இப்போதைக்கு தள்ளி வச்சிருவோம், ஏன்னா அது ஓவரா அலசியாச்சு அது. ஓகேங்களா? அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஷிஃப்ட் காம்போனன்ட் அப்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது அவங்க யாரு, என்ன பண்றாங்க அப்படின்றத போய் பார்த்துருவோம். இது எல்லாத்தையுமே வச்சு ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அது வேற லெவல்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே, ஷிஃப்ட் காம்போனன்ட் அப்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலா அது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலா ரியாக்டை வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எதனால அப்படின்னா இந்த ரெண்டர் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வேல்யூ சேஞ்ச் ஆனாலே அது மட்டும் ரெண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டர்னா என்னன்னா ஒரு டைம் அது கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு பட்டன் வைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுக்காக யூஸ் பண்றதா இந்த ஷிஃப்ட் காம்போனன்ட் அப்டேட். இதுதான் கீ பாயிண்ட். இதை நான் எப்போ கேட்டாலும் கரெக்டா சொல்லணும். ஓகே ஓகே கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்க்ஷன். அந்த பங்க்ஷனை
என்ன பண்றேன்னு புரியுதா? புரியணும். லாஸ்ட் ஒரு வாரமாவே இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே போர் அடிக்குது திரும்ப திரும்ப சொல்றது. திஸ் டாட் ஸ்டேட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டேட்டா திஸ் டாட் ஸ்டேட் டாட் டேட்டா இந்த ரெண்டர் மெத்தட் சால்வால் என்ன பண்ணுவா, லாக் போடாம வார்னிங் போடுறேன். வான் அப்படின்னா ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஆன் கிளிக் பண்ண அது என்ன பண்ணுன்னா ஒரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்ப்பீங்க. திஸ் டாட் ஸ்டே ரொம்ப கேவலமா இருக்கு. வேல்யூ வந்து add my number. இது கடவுள். ஓகே, இப்போ ரெண்டரிங் 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ என்னுடைய ஸ்டேட்ல ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆனா என்னுடைய ரெண்டர் மெத்தட் ரீரெண்டர் ஆகிறதுல ஒரு நியாயம் இருக்கு. கரெக்ட்? ஏன்னா இனிஷியலா அது 0ன்னு இருந்துச்சு, கிளிக் பண்ணும்போது 1 2 3 அப்படின்னு வர்றதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்கேஸ் ஒருவேளை என்னுடைய வேல்யூ 0, நான் ஆட் கொடுக்கும் போதும் அதனுடைய வேல்யூ திரும்ப அது 0வாவே இருக்கு, அப்ப இது ரீரெண்டர் ஆகிறது கரெக்டா தப்பா? தப்பு. அதாவது இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். ஓகேங்களா? நமக்கு இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதான் சொல்றேன்ல, நம்ம இந்த சிங்கிள் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு காம்போனன்ட் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரியாக்டர் ரவுட்டர் டாம் முடிஞ்சிட்ட உடனே அது முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு மல்டி பேஜ் அப்ளிகேஷன் வந்துடும். ரவுட்டர் டாம் வந்துட்ட உடனே உங்களுக்கு மல்டி பேஜ் இது வந்துடும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க ஒரு பெருசா பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் கண்டென்ட். அதை வச்சு நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, அப்ப நிறைய பேஜ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்லனா எப்ப நம்ம எதை பண்றோம் அப்படின்றதே தெரியாது. இப்ப ஈஸியா தெரியும், ஆனா 1+1 போட்டா அங்க வரப்போகுது, கரெக்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்ன்றது எப்பயுமே கோட் பண்ணும் போதே நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம். இப்ப எனக்கு தெரியாது, இந்த இது இருக்குல்ல 0ன்னு இருக்குல்ல, நான் கிளிக் பண்ணா எந்த ஒரு விஷயமும் சேஞ்ச் ஆகக்கூடாது, டிசேபிள்ல நான் பட்டன் வைக்கிறேன் அப்படின்றாலும் என்னுடைய ரெண்டர் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ரெண்டர் ஆகும். ஓகேண்ணா, இதனால என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல 4 லைன் தான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்க காமர்ஸ் ப்ராஜெக்ட், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க பெரிய ப்ராஜெக்ட் பார்க்க போனீங்கன்னா இந்த இடத்துல கோடிங் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி மண்டையா பெருசா போயிட்டே இருக்கும். 1000 லைன் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா இது வெறும் டேட்டா மட்டும் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இமேஜஸ் வரும், வீடியோஸ் வரும். ஓகேங்களா? நிறைய டேக்ஸ் வரும். அந்த டைம்ல என்ன ஆகும்னா அது ஒரு டைம் நீங்க கிளிக் பண்ண எல்லா இமேஜஸையும் எடுத்து ரீலோட் பண்ணி அதை திரும்ப காட்டுறதுன்றது
கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அதனால நம்ம கோட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய நெசசிட்டி ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ணிடணும். இப்போ 2ன்னு காட்டுது, 3, 4, ஆனால் என் வேல்யூ சேஞ்ச் ஆகலை. சரி, இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் ஷுட் காம்பனண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா காம்பனண்ட் இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கல்ல, அப்போ இந்த இடத்துல ஷுட் காம்பனண்ட் அப்டேட். ஓகே, இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா 2 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். ட்ரூனா என்னன்னா ஷுட் காம்பனண்ட் அப்டேட், அதாவது அந்த காம்பனண்ட் அப்டேட் ஆகலாமா ஆகக்கூடாதா. ட்ரூனா ஆகலாம், ஃபால்ஸ்னா ஆகக்கூடாது. எப்போ ஆகலாம் அப்படின்னா நீ ஸ்டேட்ல ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருந்தனா அப்போ ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஆகக்கூடாது. ஓகேங்களா, இதனுடைய 2 வேல்யூ என்னென்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராப்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இல்லை நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் அதான் போட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா யாருக்கும் தெரியாமல் காப்பி பண்ணி போட்டுக்கினே இப்படி போட்டு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் இதை நம்ம செக் பண்ணுறோம். கன்சோல் போட்டே செக் பண்ணுறோம். கன்சோல் லாக் வேணாம், வானியே கொடுப்போம், அதுதான் நல்லா இருக்கு. சொல்றா, கன்சோல் லாகுக்கும் வார்னிங்கும் என்ன டிஃபரன்ஸ்? கன்சோல் லாக்னா கன்சோல் லாக் இதோ வர காட்டுறேன். அது உனக்கே தெரியும், சும்மா என்கிட்ட கேட்கணும்னு கேட்குற. அது வார்னிங் மாதிரி காட்டும்ல, இது பிரிண்ட் பண்ணி காட்டும், அவ்வளோதான். எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிக்கும். இங்க வரும், இந்த எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிக்குது இல்ல, அந்த மாதிரி வந்தா வார்னிங். ஓகேங்களா, ஸோ கன்சோல் லாக்னா என்னன்னு காட்டுறேன். அது என்ன சொல்லுதுன்னு தெரியுதுங்களா, இங்க ஆப் ஷுட் காம்பனன்ட் ரிட்டர்ன் அன்டிஃபைன்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பூலியன் வேல்யூ மேக்ஸ். நீங்க ஒன்று ரிட்டர்ன் ட்ரூவா போடணும், இல்லைன்னா ஃபால்ஸா போடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் ஃபால்ஸ்ன்னு போடுறேன். அதாவது வார்னிங் போட்டா இந்த மாதிரி வரும், வான் அப்படின்னு போட்டா இந்த மாதிரி எல்லோ கலர் இது வரும். ஓகேங்களா, நம்மளுடைய கோடு இதெல்லாம் டிஃபால்ட்டா வர வார்னிங். ஆக்சிஸ் டிஃபைன் பட் நெவர் யூஸ்டுனா உன்னுடைய காம்பனண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தோன்னா ஆக்சிஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனா அதை வேற எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுவும் பர்ஃபார்மன்ஸா அடி வாங்கும். ஏன்னா நீ தேவையே இல்லாத ஒரு லைனை போட்டு வச்சிருப்ப, அது தேவையில்லைன்னா அதை எடுத்துரு. அதே மாதிரி தான் மவுண்டிங்கும் என்ன பண்ணும் அப்படின்னா உன் காம்பனண்ட்டை மவுண்ட் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து வச்சிருக்கோம், அதை நீ யூஸே பண்ண மாட்டேன். அதனால தான் அது கொத்த காரி துப்புது. மவுண்டிங் இஸ் டிஃபைன் பட் நெவர் யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி வார்னிங் எரர் வந்தாலே அதை ரிமூவ் பண்றது நல்லது. ஓகேங்களா, இங்க பாருங்க ரெண்டரிங்னு வருது இல்ல, அது வந்து இங்க நான் கொடுத்துருக்கிறது அது ரெண்டர் ஆகும் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வரும். இப்போ ஷிஃப்ட் காம்பனண்ட் இந்த கவுண்ட் நம்பரை நான் கிளிக் பண்றேன். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு தெரியும் லாகுக்கும் வார்னிங்க்கும். இது லாகு, இது வார்னிங். ஓகேங்களா, தெரியுதா அப்துல்? வேற ஒண்ணுமே கிடையாது, இது வார்னிங் அப்படின்ற மாதிரி வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் நம்ம கிட்ட ப்ராப்ஸ் எதுவும் கிடையாது, ஆனா ஸ்டேட்ன்றது இங்க இருக்கு. இப்ப பாருங்க, நான் கிளிக் பண்றேன் ஆனா ரெண்டரிங் வரவே இல்லை. பாருங்க, இதுக்கு முன்னாடி ரெண்டரிங் வந்துச்சு இல்ல, என்னடா யாருக்கும் புரியலையா? ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டரிங் வருதா? இப்ப நான் கிளிக் பண்றேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிளிக் பண்றேன், ரெண்டரிங் வரல. எதனால அப்படின்னா நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஷுட் காம்பனண்ட் அப்டேட் வந்து டிஃபால்ட்டாவே ஃபால்ஸ், ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இதுவே நீ ட்ரூன்னு போட்டுருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு டைம் அதை கிளிக் பண்ண அகைன் வரும் 1 2 3 4 5. ஓகேங்களா, இதுதான் இந்த ஷுட் காம்பனண்ட் அப்டேட்டோட யூசேஜ்.
உங்ககிட்ட ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ சேம் வேல்யூவா இருக்கு அப்படின்னா நீங்க அதை ஃபால்ஸா மாற்றணும். இல்லைன்னா எனக்கு இன்னும் புரியலன்னா நம்மளுடைய டேட்டா வந்து 0. ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் செக் பண்ண போறேன். this dot state dot data equal to next state ஓட டேட்டாவா இருந்துச்சுன்னா என்னன்னா ஃபால்ஸ். அதாவது என்னுடைய டேட்டா வந்து 0பா. நான் கிளிக் பண்ணும்போது அப்பயும் நான் என்ன செய்யறேன்னா 0ன்ற வேல்யூ தான் நான் திரும்ப அசைன் பண்றேன். ஓகேங்களா? இங்க நான் காம்போனன்ட்ல ஷுட் காம்போனன்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அவர்கிட்ட நான் சொல்றேன், தம்பி இங்க பாரு, ஸ்டேட்ல இருக்கிற இனிஷியல் வேல்யூவும் நான் இப்ப கிளிக் பண்ணும்போது இருக்கிற இனிஷியல் வேல்யூவும் ஈக்குவலா இருந்தா அந்த காம்போனண்ட்டை ரீரெண்டர் பண்ண விடாத, பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் ஆகுதுன்னு மேலிடத்துல இருந்து புகார் வருது அப்படின்னு சொல்லி நான் பண்றேன். அது என்ன பண்ணுது, செக் பண்ணும் this dot state date டேட்டாவும் next state dot டேட்டாவும் சேமா இல்லையா அப்படின்ட்டு. இருந்துச்சுன்னா காம்போனண்ட்டை அப்டேட் பண்ணக்கூடாது. ஃபால்ஸ்னா ஷுட் காம்போனண்ட் அப்டேட் ஆகலாமா ஆகக்கூடாதா? ஆகக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீ மட்டும் இஷ்டத்துக்கு ஆகு அப்படின்னு. ஓகே, ஆகல. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். இப்ப இது மாறாக நான் என்ன செய்யறேன், எங்கேயும் இல்லாம இந்த இடத்துல +1 கொடுக்குறேன். இப்ப என்னன்னா இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ 0. ஓகேங்களா? 0. இப்ப நான் கிளிக் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ 1. இதுவும் 1ஆன்னு பார்க்கும். இல்ல அப்படின்னா என்ன சொல்லுது, இந்த கண்டிஷனே வராது, டைரக்டா ட்ரூக்கு போயிடும். இப்ப வந்து 2 ஆகும். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஏன்னா என் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா காம்போனண்ட்டை ரீரெண்டர் பண்ணலாம். ஒரு அப்டேஷன் இருந்தால் தான் என் காம்போனண்ட்டை சேஞ்ச் பண்ணும். வித்தவுட் அப்டேஷன் வந்து என் காம்போனண்ட்டை சேஞ்ச் பண்ண விடாது. இதுதான் ஷுட் காம்போனண்ட் அப்டேட்டோட யூசேஜ். புரியுதா? பக்காவா புரியுதா? வேற லெவல்டா. நிஜமாவே புரியுதா? சொல்லு. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ண ஆகணும். ஃபர்ஸ்ட் ரெண்டரை மெத்தட். இப்போ வந்து ஒருவேளை நம்ம காம்பவுண்ட் ஆல்ரெடி 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆகக்கூடாது. ஆமா, அதேதான். இப்ப நீ அத ஒரு கண்டிஷனா கூட இது கூட பண்ணிக்கலாம். அதாவது ஓகே, நான் இது வந்து கூட போட்டுக்கலாம். ஆமா. இப்ப this dot state dot இல்லைனா இது எனக்கு எப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னா, இப்ப லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு ஆன் கிளிக்ல 4 வரைக்கும் தான். ஓகேங்களா? இங்க காட்டுறேன் பாருங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் ரியோமார்ட். ஐயோ, நான் வாங்கியிருப்பேனா? சரி, ஓகே, உங்களுக்காக நான் காட்டுறேன். 989577062. இது வேறையா? இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள், அதனால காட்டுறேன். 830987. இந்த வெப்சைட்ல இதுதான் நம்ம. ஓகே, இங்க பாருங்க. இப்ப இனிஷியலா நம்ம ஆன் கிளிக் பட்டன், ஓகேங்களா? அப்படியே நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இது நம்மளுடைய சைட். இதே தான் நீங்களும் பண்ணுவீங்க. ஆன் கிளிக் பண்றேன். 1 2 3 4 8. இப்ப 10ன்னு வந்துட்டோன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, இது எனேபிளாவே இருக்கட்டும், நம்மளுடைய இதுபடி எனேபிளாவே இருக்கட்டும். 10க்கு மேல இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து காம்போனன்ட் ரெண்டர் ஆகக்கூடாது.
நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளிக் பண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கூட நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் கோடு வந்து ரீரெண்டரே ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பதிலா இந்த இதே நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். என்னுடைய கவுண்ட் 10 இருந்துச்சுன்னா இது வந்து ரெண்டரே ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு this dot state dot equal 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா என் காம்பனண்ட் ரீரெண்டரே ஆகக்கூடாது. ஏன்னா ஃபால்ஸ் நான் கொடுத்துட்டேன். இது ஏன் ரீரெண்டர் ஆகுதுன்னு தெரியலையே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? சாரிங்க, நெக்ஸ்ட் டேட்டாவா? ஷாக் ஆயிட்டேன். மாநில குடிங்க, அது கரெக்டான பேஜில் தானே இருக்கேன். என்னடா இது? ட்ரூனா ஆகலான்னு அர்த்தம்பா, ஃபால்ஸ்னா தான் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். 1 2 ஓ நெக்ஸ்ட் ஸ்டேட் டாட் டேட்டா கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஒரே நிமிஷம். அங்க பாருங்க, அது 10ன்றதே காட்டல, அந்த டைம் ஆகல. கிரேட்டர் தென் 10 போடுறோம். அதேதான். சரி, கிரேட்டர் தென்னா இதுவா இதா? ஓகே. என்ன, ஏன்னா அது அப்டேட் ஆகுது, அதாவது ரீரெண்டர் ஆகல, ஆனா அப்டேட் பண்ணிக்கிறது கரெக்டா தான். ஏன்னா நம்ம இந்த இடத்துல கண்டிஷன் ஹேண்டில் பண்ணல, இங்க தானே பண்றோம். ஏன்னா 10ன்னு வரும்போது அது அப்டேட் ஆகாது பாருங்க, ரீரெண்டர் ஆகல. அது என்ன பண்ணுது, 11ன்னு வரும்போது தான் அந்த கண்டிஷனே செக் பண்ணுது. புரியுதா புரியலன்னு தெரியல உங்களுக்கு? 1 2 3 4 இங்க பாருங்க, இப்ப ரீரெண்டரே ஆகாது. ஏன்? கண்டிஷனுக்குள்ளாரே போகாது, இந்த இடத்துக்கே அது வராது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த ஷுட் காம்பனண்ட் அப்டேட் வந்து நம்ம சைட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே ஓகே கைஸ், யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க. ஓகே, எப்படின்னு கேட்க மாட்டேங்குது எனக்கு தெரியும், அந்த தைரியத்தில் தான் நான் கேட்கறதே. சிட்டிக்கு வந்துட்டு சொல்லுப்பா அப்துல். சிம்பிள் டவுட் தான். இப்ப நீங்க சைட்டு போனீங்களா, நீங்க ஒரு 10 கொடுத்தோன்னே அந்த பட்டனே டிசேபிள் ஆயிடுச்சுலனா, கிளிக் கூட பண்ண முடியலனா, அது ஸ்டைல் வச்சு டிசேபிள் பண்ணிக்கலாமா இல்ல எப்படி? இதெல்லாம் உனக்கே தெரியும்டா, ஏன்டா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே திஸ் டாட் ஸ்டேட் டாட் இஸ் எனேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க போற. ஓகேவா? எனேபிள்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஃபால்ஸ் முதல்ல கொடுத்துக்கணும். ஓகேவா? இந்த ஃபால்ஸை வந்து எங்க கொடுக்கணும்னா அந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன். ஓகேவா? திஸ் டாட் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஒன்று வச்சுக்கிட்ட அதை அப்படியே கிளிக் பண்ண கவுண்ட் வந்து எப்போ வருதோ அப்போ வந்து திஸ் டாட் ஸ்டேட் வந்து இஸ் எனேபிள்டு வந்து ட்ரூன்னு கொடுத்துட போற. அப்படி கொடுத்தா அது வந்து டிசேபிள் ஆயிடும். சொல்ற லாஜிக் புரியுதா? புரியலையா? யாருக்கு புரியல சொல்லுங்க, டக்குன்னு இப்பயே பண்ணிடலாம், கையோட கையா முடிச்சு விட்டுருவோம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சதால எனக்கு ரொம்ப வேலை மிச்சம்தான். நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவோம்லப்பா, ஆன் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் நேம் எரர் வருதுல்ல, அதே கான்செப்ட் தான். என்ன, பட்டன் டிசேபிள்டு எனேபிள்டுன்ற ஒரு ஃபீல்ட மட்டும் இது மாத்திக்கணும், அவ்வளவுதான். ஓகே அப்துல்.
ஓகே ஓகே ஓகே, நம்ம வெள்ளிக்கிழமை பார்ப்போம். வெள்ளி சனி ஞாயிறு அதுல சாரி, அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு காம்பனன்ட் இது ஃபுல்லாவே முடிஞ்சிடும். லைஃப் சைக்கிள் மெத்தட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு ரியாக்டர் ரவுட்டர் டம், அது ஒரு 10 நிமிஷம் தான். அது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்காது, 10 நிமிஷம் தான். அது முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு சிங்கிடிக்கு தான் அசஸ்மெண்ட் தான். யார் யாருன்னா இன்டர்வியூ இது போறீங்களோ தயவு செஞ்சு ரியாக்டர்